ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன் எப்படி அவனில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் கோழி எடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் கோழி எடுக்கக்கூடாது. 1 கிலோலேருந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு உள்ள கோழியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் எடுத்து அவ்வளோக்கு நல்லா இருக்காது. இப்போது இந்த கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் டீப் கட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை எல்லா சைடும் கட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருந்தால் கூட அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட இந்த கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை வந்து ஆட் பண்ணிடணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் ஆகணுன்னு நம்ம கட்ஸ் போட்டு வச்சுருக்க கோழியில் இதை ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும். எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும். கோழியோட உள்பக்கம் ஸ்பின் சைடு எல்லா சைடும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற விட்டுடணும். இந்த மாதிரி இது ஒரு 1/2 hour போல் நல்லா ஊறிடணும். இது ஊறினதுக்கு அப்புறமா நல்லா திக்கான தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கணும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதோட சிக்கன் தந்தூரி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து ரெடிமேட் மசாலா தான், உங்களுக்கு கடைகளில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இதோட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு வந்து கோழியில் சேர்த்து பெரட்டி வச்சுருக்கறனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா உங்களுக்கு ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா வந்து கோழியில் சேராது. இப்போது இந்த மசாலாவை கோழியில் எல்லா சைடும் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் மசாலா பெரட்டினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓவர் நைட் கூட வைக்கலாம், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இப்போது 2 மணி நேரம் கழித்து சிக்கனை வந்து வெளியில் எடுத்துட்டேன். அவனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கியூவர் கொடுத்துருப்பாங்க. இதில் 1 சைடு இருக்கிற பின்னை லூஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த சிக்கனை வந்து இதில் செட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கம்பியை கோழி உள்ளார செட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட்டாக வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கோழி வந்து சுத்தம் போது நகர்ந்து போகாமல் இருக்கும். நீங்கள் லூஸாக வச்சிட்டோன்னா சுற்ற அப்படி நவந்துடும். அதனால் நல்லா டைட் பண்ணிடணும். ஒரு ஸ்க்ரூ வந்து ஃப்ரண்ட் சைடு போட்டிங்கன்னா இன்னொன்று ஸ்க்ரூ வந்து பேக் சைடு போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக நல்லா டைட்டாக செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு எடுத்து இந்த 2 காலையும் கட்டிடணும். இந்த த்ரெட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம அவனில் நம்ம சுற்றி வரும்போது எந்த பக்கமும் இடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இது செய்கிறோம். அந்த மாதிரி இந்த 2 கை சைடும் நல்லா இழுத்து கட்டிடணும். நல்லா பேக் சைடு வச்சு கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனை ஃபுல்லாக கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாலாம் திருப்பி இந்த சிக்கன்லேயே தடவிடுறேன். சிக்கன் ரெடி பண்ணதுக்கப்புறமா அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் குக் பண்ணணும், அப்போ தான் கரெக்டான டைமிங்கில் சிக்கன் வெந்திருக்கும். இந்த மாதிரி கம் ட்ரேவை லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ட்ரே போடாமல் பண்ணாதீங்க, அவன் ரொம்ப நாஸ்தி ஆகிடும். டெம்பரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு நான் 200 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷன் வந்து ரொட்டிசரி மூடில் தான் வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அவன் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும், அதில் வச்சுட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சுடுங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். சிக்கனை உள்ளார வச்சதுக்கப்புறமா டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து ரொட்டிசரி மூட்லேயே தான் வச்சுருக்கேன். டைமிங் வந்து 60 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன்.
இப்போது சிக்கன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது 1 hour போல் ஆகும். உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் இந்த மாதிரி காய்கறி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவில் பெரட்டிட்டு இந்த கம்ட்ரேலே போட்டுருங்க. இந்த சிக்கனோட வேகும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. தவாவில் எப்படி சிக்கன் தந்தூரி செய்யணுங்கிற வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டாண்டை வச்சு எடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சுட சுட சாஃப்டான சிக்கன் தந்தூரி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடாக இருக்கும் போதே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லா சைடும் ப்ரஷ் பண்ணி விட்டுடணும். நம்ம இதை சூடாக இருக்கும் போதே செஞ்சிடணும். அப்போ தான் சிக்கன் வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் பட்டரை வந்து ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நூல் கட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த ஸ்கியூவரையும் பொறுமையாக எடுத்துடணும். ரொம்ப வேகமாக எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக எடுத்துடணும். அவ்வளோதான், ஒரு ஃபுல் சிக்கன் தந்தூரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.